வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நிறைவாகட்டும். இன்றைக்கி பார்க்க போகிற ஜாதகம் சேலத்தில் பிறந்த ஜாதகம். பேர் தமிழ்ச்செல்வி. கீழே கொடுத்துருக்காங்க கமாண்டு. தமிழ்ச்செல்விங்கிற ஜாதகத்தை இன்றைக்கி எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம திருமணம் ஆகிற தசாபுத்தி அமைப்புகளை கரெக்டாக சொல்ல போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா 17/7/1992 பிறந்திருக்காங்க. வயசு பார்த்திங்க அப்படின்னா 32 வருஷம் 25 நாள் ஆகுதுங்க. இவர் பிறந்த லக்னம் பார்த்திங்கன்னா மிதுன லக்னம், ராசி மகர ராசி, நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். பிறகுள்ள செவ்வாய் திசை 6 வருஷம் 2 மாதம் 28 நாள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராகு திசை நடந்திருக்கு. ராகு திசையும் பெருசாக குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ராகு திசை கல்யாணத்தை கொடுக்குமானா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடக்கிறது பார்த்திங்க அப்படின்னா குரு திசை நடக்குது. குரு திசையில் கேது புத்தி நடக்குது. இந்த கேது புத்தி 8வது மாதம் வரைக்கும் 24ஆம் தேதி 8வது மாதம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குரு திசையில் சுக்கிரன் புத்தி. குரு திசை சுக்கிரன் புத்தி திருமணத்தை கொடுக்கும். குரு திசையில் இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் புத்தியில் திருமணம் நடக்கும். பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல ராகு, அதுவே லேட்டு. 7ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல சனி பார்க்குது. 4ஆம் பார்வையை செவ்வாய் பார்க்குது. சனி பார்க்கறத விட செவ்வாய் பார்க்குது. ரெண்டுமே குருவின் பார்வையில் இருந்தாலும் நன்மைகளை செய்யாது. செவ்வாய் சனி இருவரும் பார்த்ததுனால, இந்த 2ஆம் இடத்தை பார்த்ததுனால திருமணம் லேட்டு. திருமணம் லேட்டானதுக்கு அதுதான் காரணம். ஆனால் திருமணம் எப்போ நடக்கும்னா குரு திசை சுக்கிரன் புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். வணக்கம் நண்பர்களே.